வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான என்னோட அனுபவங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 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 நபர் வந்தார். அவருக்கு 35+ வயசு. அவர் ஜாதகம் பார்க்க வந்தார். நான் அவரோட பெர்மிஷனோட தான் இது மாதிரி சேனலில் உங்கள் ஊர் பேர் சொல்லாமல், உங்கள் ஜாதகத்தையும் முழுசும் சொல்லாமல், நீங்கள் என்னை சந்தித்தது, நான் என்ன பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயமா ஒரு வீடியோவில் போடுறதுக்கு உங்கள் பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் சரி போட்டுக்கங்கன்னு சொன்னார். அதனால் அவர் ஊர் பேர் வேண்டாம். 35+ இருக்கக்கூடிய ஒரு ஆண் அவர் ஜாதகம் பார்க்குறாங்க. அது வரைக்குமான அவருக்கு திசா நடக்கிறது, அவருக்கு சனி திசை நடக்குது. மற்ற விவரங்கள் கிரக நிலைகள்லாம் இப்போ வேண்டாம், அது தேவைன்னா நான் இன்னொரு நாளைக்கு ஒரு தனி வீடியோவை போடுறேன். இது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவர் ஒரு ஜனங்க முக்கியம், மனிதர்கள் முக்கியம். அதனால் தெய்வங்களை பற்றி, தெய்வ வழிபாடுகளை பற்றி, இறைனா என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் சிந்திக்கிறத பற்றி அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அது தோணலை. ஏங்க அப்படி தோணலைன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாங்க, நிறைய ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடிய, வெளித்தோற்றத்தில் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறவங்க எல்லாமே பெரும்பாலுமான ஆட்கள் கொஞ்சம் ஏமாத்துறாங்களோ அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அதனாலே எனக்கு அது பிடிக்காமல் போச்சு அப்படின்னாரு. அதாவது உலகம் எப்படி இருக்குது, யார் என்ன செய்கிறா, இப்போ சயின்டிஸ்ட்டுகளில் எல்லா சயின்டிஸ்டாக இருக்கிறவங்களுமே நியாயவாதிகளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மருத்துவம் பார்க்குற எல்லா மருத்துவர்களுமே எல்லா நேரமுமே அவங்க நியாயமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் மாறி தான் இருக்கும். அது எல்லா தொழிலையும் உண்டு, ஜோதிட தொழிலையும் உண்டு. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, அதில் அருள் வாக்கு சொல்லக்கூடியவங்க அப்படிங்கிறதுலையுமே சில குறைகள் உள்ள அருள் வாக்கு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆன்மீகத்தில் உனக்கு அது சரி பண்ணித்தரேன், இதை சனித்தரேன், அந்த யாக வளர்த்தா சரியாயிரும் அப்படிங்கிறதுலையுமே நியாயவாதிகள் நிறையா இருப்பாங்க. சம்பாதிக்கும் நோக்கம் உள்ளவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் வழிபாடே பண்ணலை, எனக்கு இறைனா என்ன தெரியாது, அதை பற்றி நான் யோசிக்கலை, எனக்கு தெய்வம்னா என்னன்னு, எனக்கு குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, நான் எந்த வழிபாட்டு முறைக்குமே வரல, வியாபாரம் பண்ணி ஒரு தொழில் செய்கிறதுனா அதுவே கூட 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 6 ரூபாய்க்கு விற்கிறதே ஒரு ஏமாத்து வேலை தானே அப்படிங்கிற மனப்பான்மையோட அந்த அந்த ஜாதகர் நம்மக்கிட்ட வர்றார். நாம் அவருக்கு என்ன சொன்னோன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல லௌகிகமான வாழ்க்கை வாழணுன்னா பணம் தேவை. நியாயமான வழியில் சம்பாதிக்கக்கூடிய பணம் நமக்கு கட்டாயமாக தேவை. ஆசை வச்சாதான் நமக்கு ஒரு பொருள் நம்மளை நோக்கி வரும், நமக்கு வேணும் அப்படின்னு. பேராசை கூடாது, ஆனால் எளிய ஆசை நமக்கு வேணும். நல்ல உடை உடுத்தணும், நல்ல நண்பர்கள் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல பிள்ளைகள் வேணும், நல்ல சுற்றத்தார் வேணும். அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஸோ இந்த ஆசை அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது அவருக்கு நெகட்டிவான வார்த்தையாக இருக்குது. அது பேராசை தான் நெகட்டிவு, எளிய விஷயங்களுக்கு ஆசைப்படுறது நெகட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது நேர்மறையான விஷயந்தான். என்ன கேட்குறோமோ, நியாயமாக நம்ம என்ன கேட்குறோமோ கேட்குறத பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு சொல்லி புரிய வச்சுட்டு, தெய்வ வழிபாடு கட்டாயமாக எடுங்க அப்படின்னு சொன்னோம். அவருக்கு மேச லக்னம், குலதெய்வத்தை பற்றி இப்போ சொல்கிறதுக்காக இந்த கிரக நிலைகளை சொல்லிடுறேன். அவருக்கு மேச லக்னம் 5 சிம்மத்தில் 5ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சூரியன் சனி புதன் சேர்க்கை. சூரியன் சனி புதன் செயற்கையாக இருக்குது. 5ஆம் இடத்தை விட்டுட்டு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குலதெய்வம் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கு. அப்போ தெய்வம் அவருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. இவர் கேட்கணும். கேட்காம அந்த தெய்வம் வழியை உங்களுக்கு உதவுமா அப்படின்னா கண்டிப்பாக உதவும். குலதெய்வம் நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்கு கொடுக்கறத கொடுக்கும். ஆனால் நம்ம அதை அணுகி பக்கத்தில் போய் உட்காந்து அதை அணுகி அந்த தெய்வத்தை நம்ம அனுபவித்து அதோட பேச்சுவார்த்தை நடத்தி அதை முன்னிறுத்தி நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்யும்போது அது சிறப்பாகவே இருக்கும். அதை தெய்வம் எதிர்பார்க்கும் இல்லையா, கண்டிப்பாக எதிர்பார்க்கும். தெய்வம் கோவப்படும், குலதெய்வம் கண்டிப்பாக கோவப்படும். ஸோ நம்மகிட்ட டிமாண்டே வைக்கலை, நம்மக்கிட்ட வரவே இல்லை ஒருத்தர் அப்படின்னு சொன்னால்
அது கண்ணுக்கு தெரியாத கொஞ்சம் மறைஞ்சு போன இடமா போயிடும். ஆனால் அவருக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்குது. 1-5-9 தொடர்பு நல்லா இருக்குது. ஸோ தெய்வத்தை டிமாண்ட் பண்ணாமல், குலதெய்வத்தை அணுகாமல், அவர் எந்த காரியங்களையும் இதுவரைக்கும் குலதெய்வத்தை அணுகி செய்யவே இல்லை. அவருக்கு சொன்னோம், குலதெய்வத்தை அணுகாமல் நீங்கள் உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கோ, நியாயமான விஷயங்களை நமக்கு வேணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கோ குலதெய்வ பலம் நம்ம கட்டாயமாக வேணுங்க. அதனால் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னா அவருக்கு கையெடுத்து கும்பிடுறது அப்படிங்கிற விஷயத்துக்கே அவர் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் குறைஞ்சது, ஏதாவது எந்த கோயிலுக்குமே இது பொருந்தும். ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா குறைஞ்சது 3 நாளிகை, ஒரு 1.5 மணி நேரம் கிட்டன்னு வச்சுக்கோங்க, 24 நிமிஷம் ஒரு நாளிகை, ஒரு குறைஞ்சது 3 நாளிகை அந்த கோயில் ஸ்தலத்தில் இருக்கணும். இன்னும் நல்லா வலுவாக அந்த தெய்வம் நமக்கு உதவணும்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி காலங்களில், பெரும்பாலும் பௌர்ணமி குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற காலம். பௌர்ணமி காலத்தில் இன்றைக்கி சாயந்தரம் ஆரம்பிக்குது பௌர்ணமி, இன்றைக்கி இரவு முழுக்க பௌர்ணமி இருக்குது. ஸோ இந்த இரவு பௌர்ணமி வர்ற காலங்களில் அந்த கோவில் ஸ்தலத்தை ஒட்டி பக்கத்தில் இருக்கிற இடங்களில் தங்கிடணும். தூரமாக இருக்குது குலதெய்வம் அப்படின்னா தங்கிடணும். உள்ளூரில் இருக்குது அப்படின்னா அந்த பௌர்ணமி டைமில் போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பு. அதனால் இங்கே அந்த கோயில் ஸ்தலத்தில் போய் உங்களால் கையெழுத்து கும்பிட முடியல, பூஜையே பண்ண முடியலனாலும் அப்பப்போ போய் அந்த கோயில் ஸ்தலத்தில், கோயில் இருக்கிற இடத்துல, கோயிலுக்கு உள்ள நீங்கள் குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் உட்காருங்க. காலப்போக்கில் அந்த தெய்வம் உங்களுக்கு வணங்குறதுக்கு, தெய்வத்தை வணங்குனா என்ன ஆகுங்கிற அனுபவங்கள்லாம் அந்த கருணையோடு இருக்கக்கூடிய அந்த குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கும். அவங்களுக்கு ஆண் தெய்வமாக இருக்குது. அது 3-4 தெய்வங்கள், 3க்கும் மேற்பட்ட சாமிகள் சாமிகள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயிலாக இருக்குது. அதில் ஒரு சாமி ஓங்குதாங்க ரொம்ப வானத்துக்கு பூமிக்குமான வெளிச்சத்தோடு இருக்கார். அவரை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட சொன்னோம். இதை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை எந்த மாதிரியான நம்ம தொழில் செஞ்சாலும் சரி, நம்ம வாழ்க்கைக்கு, நம்மளோட ஆரோக்கியத்திற்கு தெய்வ பலம் கண்டிப்பாக வேணும். தெய்வ பலம் இல்லாமல் நாம் ஒரு விஷயத்தை வெறும் மனுஷ புத்தியை கொண்டே நான் ஜெயிச்சிருவேன், என்னோட மூளையை வச்சு, என்னோட சிந்திக்கும் திறன், என்னோட அறிவை வச்சே நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா அது ஒரு எல்லைக்கு உட்பட்ட விஷயம் வரைக்கும் தான் அது செல்லும். ஏன்னா நம்ம பௌதிகமாக இருக்கக்கூடிய இந்த உடலை மட்டும் நம்ம ஆதாரமாக நினச்சோம்னு சொன்னால் அது ஒரு எல்லைக்கு உட்பட்ட விஷயத்தில் தான் நிற்குமே தவிர ஒரு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்காது. ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தையும், வாழ்க்கை நிம்மதியையும், பொருளாதாரத்தையும் நாம் வெறும் புத்தியை கொண்டே மட்டும் செயல்படுத்துறது அப்படிங்கிறது பத்தாது. தெய்வ பலம் அப்படிங்கிறது கட்டாயமாக வேணும். அதனால் உங்களுக்கு குலதெய்வம் இருந்ததுன்னா குலதெய்வத்தை கட்டாயமாக எல்லா விஷயத்துக்கும் அந்த தெய்வத்திட்ட கேட்டு செய்யுங்க. வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா, நான் இந்த வேலைக்கு போவா, இன்னாரும் சந்திக்கவா, நம்ம வீட்டில் சொல்லிட்டு போகிறோம் இல்லையா, அது மாதிரி வீட்டில் ஒரு பெரியவங்ககிட்ட எப்படி அணுகுவோமோ அது மாதிரி அந்த குலதெய்வத்தை மரியாதையாகவும் அணுகலாம், தோழமையாகவும் அணுகலாம். அது தோழமையாக அணுகிறதுல அந்த குலதெய்வத்துக்கு ரொம்ப விருப்பம்தான். எல்லா நேரமுமே அந்த தெய்வங்கிட்ட, குலதெய்வத்திட்ட கேட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு பழகும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் சேரும். அந்த ஜாதகருக்கும் குலதெய்வம் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. 5ல் கேது நிற்குதே, அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கேது அப்படிங்கிறது விடுபட்ட நிலையை குறிக்குது. ஸோ இவருமே லக்ன கேதுவாக இருக்கார், அவருமே விடுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகர். சம்பாதிக்கிறதுல ஏதாவது வேலைக்கு போய் இருக்கலாமா அப்படின்னா அவர் வேலைக்கும் போய் இருக்கக்கூடிய, நீண்ட காலம் ஒரே வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பும் அவர் ஜாதகத்தில் இல்லை. யார் ஜாதகத்தில் எல்லாம் சனி கேது சாரத்தில் இருக்கோ, கேது சேர்க்கையோட சனி கேதுவாக இருக்குதோ, அவங்க எல்லாம் ஒரு வேலையில் நிரந்தரமாக ஒரே வேலையில் பல ஆண்டுகள் இருக்கிறதுக்கு முடியாது. ஜம்ப் பண்ண சொல்லும், இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலை, நமக்கு இன்னும் இந்த இதில் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசாக இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் இருக்கும், இருக்கிற வேலையை விட வைக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா தெய்வ பலம் கட்டாயமாக வேணும். அவருக்கு நடக்கிறதும் சனி திசையாகவே நடக்குது. குடும்பமும் இன்னும் ஆகலை. குடும்பம் ஆகிறதுக்கான காலம் இருக்குது. அதுக்கு ஆசைப்பட்டால் தானே நடக்கும். நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தான் நடக்கும். தெய்வ பலமும் வேணும், விருப்பமும் வேணும். இது ரெண்டும் இருந்தால் தான் அடுத்து நம்ம வாழ்க்கையை, எதிர்காலத்தை நம்ம நிர்ணயம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பாதை கிடைக்கும். அந்த நல்ல பாதையில் நம்ம பயணம் பண்ணலாம். ஸோ தெய்வ பலம் கட்டாயமாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். நன்றி.